ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 5 முட்டை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, அவ்வளோதான். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு அரை வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த போட்டிருக்க ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இதில் சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6-7 பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சு போடுங்க. அதுவுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒருக்கா முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. 3மே சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், நம்ம இட்லி பாத்திரத்தில் முட்டை வேக வச்சுருந்தோம், அதை நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சிக்கன் 65 பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு மசாலாலேருந்து. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தேவையான அளவு நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் நேரம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி எப்பயும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இது ரைஸு, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைன்னா உங்களுக்கு இதில் தேங்காய் கூட நீங்கள் ஊற்றலாம். ஆனால் நான் ஊற்றலை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.